இந்தியா ஆபரேஷன் சிந்தூரை எப்படி பண்ணாங்க? அதை ரிட்டாலியேட் பண்றேங்கிற பேர்ல பாகிஸ்தான் செய்த கேவலமான செயல் என்ன? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வருமா? வந்தா என்ன ஆகும்? அப்படிங்கிற முழு டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்கி லேர்னிங். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அட்டாக்ல பல இன்னசென்ட் டூரிஸ்ட் அப்படிங்கிற தாக்கல் செய்யப்பட்டாங்க. இதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க. அது என்ன ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா பெண்களோட குங்குமத்தை குறிக்கிற மாதிரி. ஏன்னா இதுல நிறைய ஆண்கள் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் விதவையாக்கப்பட்டாங்க. சோ அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இந்த ஆபரேஷனை பிரீஃப் பண்றதுக்குமே 2 ஆபீசர்ஸா இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆபீசர்ஸோட பேர் பாத்தீங்கன்னா விங் கமாண்டர் வியோமிகா சிங் அண்ட் கர்னல் சோஃபியா குரேஷி அப்படிங்கிற 2 பேரை தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 2 பேரை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இதுல 2 பேருமே விமன் ரெப்ரஸன்டேஷனா இருக்கணும், வேற வேற ரிலீஜன் ரெப்ரஸன்டேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா தெளிவா இருந்திருக்கு அப்படிங்கிறதுல தெரியுது. இந்த அட்டாக்ங்கிறது நைட்டு நேரம் நடக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட நைட் 1 மணிக்கு மேல நடக்கப்பட்டிருக்கு. இதோட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகல் நேரத்துல நடக்கப்பட்டுச்சுன்னா பல கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய இன்னசென்ட் அப்படிங்கிறது சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அட்டாக்ல இந்தியா குறிப்பிட்ட தீவிரவாத தளங்களை மட்டும் டார்கெட் செஞ்சு அடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பகவல்பூர், முசஃபராபாத் மாதிரி ஒரு சில இடங்கள், கிட்டத்தட்ட 9 பிளேசஸ் இந்த மாதிரி அட்டாக் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஆபரேஷன்ல இந்தியா என்ன வெப்பன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானம் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டுல இருந்து வாங்கப்பட்ட விமானம். இந்த விமானம் தான் பெரும்பாலுமா யூஸ் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. இது கூட சேர்த்து ஸ்கால்ப் மிசைல் அப்படிங்கிறது யூகே அண்ட் பிரான்ஸால சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிசைல். இந்த மிசைல் தான் லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரஃபேல் விமானத்தின் மூலமாக எடுத்து போகப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹேமர் பாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேமர் பாம்ஸுமே ரஃபேல் விமானத்துலதான் எடுத்துட்டு போனாங்க. இதுவுமே பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பேஸ்ட் ஒரு டெக்னாலஜி தான். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் தான். அதை விட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் ரேஞ்ச் தான். இது 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகதா சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லாய்டரிங் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுவுமே ஒரு வகையான இஸ்ரேல் பேஸ்ட் டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜிங்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சூசைட் பாம் மாதிரி. சூசைட் பாம்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரோன் நம்ம வீட்டுல எல்லாம் அந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பார்த்துட்டு ஒரு ட்ரோன் அங்க எங்க சுத்திட்டு இருக்கோம். அந்த ட்ரோன் கேமராலே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரோன்ங்கிறது எப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல தீவிரவாத வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வீடையே சுத்திக்கிட்டே இருக்கும். அது கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்கு மேலே போய் விழுந்துரும், பாம்பு வெடிச்சு மொத்தம் அந்த வீடும் காலியாயிரும், அந்த தீவிரவாதியும் இறந்து போவாங்க. இதுதான் அதோட பிரின்சிபல். இந்த 3 தான் பெரும்பாலமாக யூஸ் பண்ணப்பட்டது. இந்த 3யுமே ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தானுக்குள்ள போய் சுட்டுட்டு வந்துட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்தியன் சாயில்ல இருந்துட்டே தான் இந்த அட்டாக்ஸ்ங்கிறது அவங்க பண்ணிருக்காங்க. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மிஷனா பார்க்கப்படுது. சிந்தூர் அட்டாக்ல இந்தியன் ஆர்மி தேடி அந்த மூட்டை பூச்சிகளை, அதாவது இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை கொன்னதுல நம்ம முதல்ல ஒரு சல்யூட் அடிச்சுப்போம், சரிங்களா? ஆனா அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புது ஆபரேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆபரேஷன் புன்யான் உன் மசூஸ் அப்படிங்கிற சொல்லி. இந்த ஆபரேஷன் முதல் கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாகிஸ்தான் பல ட்ரோன்ஸ்னா இங்க கேமரா எடுக்கிற ட்ரோன்ஸ் கிடையாது, வெடிகுண்டு உள்ள ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ்கள் இந்தியாவை நோக்கி வந்திருக்கு. இது பல இந்தியன் சிட்டிஸை டார்கெட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோன்களை எல்லாத்தையுமே இந்தியாவில இருந்து S-400 அப்படின்னு சொல்லுவாங்க. S-400ங்கிறது ரஷ்யால இருந்து வாங்கப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஏர் டிஃபென்ஸ்னா வான்வெளியிலேயே அட்டாக் பண்ணி அதை காலி பண்ற சிஸ்டம். இதுக்குதான் நெட்ல போய் பாத்தீங்கன்னா பல வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. வீடியோ கேம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. ஒரிஜினல் பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது இங்க நல்லாவே செயல்பட்டுச்சு. அதுல 300 ட்ரோன்ஸையுமே நம்ம அட்டாக் பண்ணி வெளுத்தி எரிஞ்சிட்டோம். இது இந்த S-400ங்கிறது ரஷ்யால இருந்து வாங்கணும். இதே மாதிரி வேற ஏதாவது நாட்டுல இருக்கான்னு கேட்டா, இஸ்ரேல்லையுமே அயன் டோம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம ஏதாவது நாட்டு மிசைல் வருது அப்படின்னா இங்க இருந்து தரையில இருந்து அட்டாக் பிடிச்சி இங்க இருந்தே ஒரு பாம்பு மாதிரி போட்டு அதை அட்டாக் பண்ணி கேன்சல் பண்ணிடும். இதுதான் இந்த அயன் டோம் சிஸ்டம் இருக்கட்டும், S-400 இருக்கட்டும், இதோட முக்கிய பங்கு. இதுல பாகிஸ்தான் செஞ்ச கேவலமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 2 நாட்டுக்கும் நடுவுல போர் நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர் ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏர் ஸ்பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பல ஏர்போர்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க உதாரணத்துக்கு கூட பாத்துருப்பீங்க, IPL மேட்ச் பாதியிலே கேன்சல் ஆயிருக்கும். பிளேயர்ஸ் எல்லாம் கூட வந்தே பாரத்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஏர் ஸ்பேஸை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா சிவிலியன் ஏரோப்ளைன்ஸ்ங்கிறது பெருசா பறக்காது. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, ட்ரோன் அட்டாக் ஒரு சைட்ல பண்ணிட்டு இவங்க அப்படியே சிவிலியன் ஏரோப்ளைனே அனுப்பியிருக்காங்க. மக்களுக்கு தெரியாது, அங்குள்ள மக்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சே வண்டியில போய் ஏற்றி சாவுங்கிற அவங்களுக்கு தலையெழுத்து எதுவும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு பணைய கைதி மாதிரி வச்சு இவங்களை அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை இந்தியா ப்ரிசைஸா அட்டாக் பண்ணாலும் தப்பிச்சாங்க. ஒருவேளை ப்ரிசைஸா அட்டாக் பண்ணும்போது சிவிலியன் ஏரோப்ளைன் அட்டாக் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உலக நாடுகள் மத்தியில இந்தியாவை ஒரு வில்லன் மாதிரி சித்தரிக்கலாம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் முயற்சி பண்ணி. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்ப காட்ஸா அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. காட்ஸா அப்படின்னா கவுண்டரிங் அமெரிக்கா அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிரியான நாடுகள்,
உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யாவா இருக்கட்டும், நார்த் கொரியா இருக்கட்டும், ஈரான், இந்த மாதிரி நாடுகள் கூட எல்லாம் நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டோம்னா நாங்க சாங்ஷன் போட்டுருவோம் அப்படிங்கிற மிரட்டுற ஒரு ஆக்ட் தான் இந்த காட்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்தியாவுக்கு சார்பா ரோ கண்ணா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அமெரிக்காவோட காங்கிரஸ்மேன், இவர் வந்து இந்தியாவுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் வாங்கி கொடுத்தாரு. இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. அதனாலதான் இந்தியாவால S-400 ரஷ்யாட்ட இருந்து வாங்கியிருக்க முடியுது. அதே மாதிரி இந்தியாவோட முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ரஃபேல் விமானம் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி MiG-21 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுவுமே முக்கியமான ஃபைட்டர் ஜெட். அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா F-16 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த F-16 அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வருதுல, இப்போ நீங்க ஃபைட்டர் ஜெட்ஸ் இதெல்லாம் வரும்போது இதோட ரேடாரோட முக்கியத்துவம்ங்கிறது அளப்பெரிய. இந்த ரேடார்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம அடிக்கடி நியூஸ்ல எல்லாம் பார்த்துப்போம், ரேடார்ல சிக்காம ஓட்டிட்டாங்க, ரேடார்ஸ்ல மாட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா ரேடார் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேடார்ல டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை ரிலீஸ் பண்ணும். அதாவது அது ஒரு ரேடியோ வேவ்ஸா ரிலீஸ் பண்ணும். அது போய் ஒரு ஃபிளைட்ல போய் படும், ஃபிளைட்லயோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லயோ படும். பட்டுட்டு அது வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி இது இங்க ரிசீவர்ல வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆனோம்னா நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். இதை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான் ரேடாரோட முக்கியமான பங்கு. இதுலயுமே இந்த இதுக்கப்புறம் தான் ரேடாரோட சிக்னல் வந்துருச்சுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு F-16 பாகிஸ்தான் வராங்க அப்படின்னா இங்க இருந்து ரேடார்ல சிக்னல் வந்துடும். சிக்னல் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க இருந்து நம்ம ரஃபேலோ இல்லாட்டி MiG-21 நம்ம அனுப்பிடுவோம். அங்க வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டாக் ஃபைட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. டாக் ஃபைட் அப்படின்னா தெருநாய் சண்டை போடுற மாதிரி வச்சுக்கோங்க. தெருநாய் மாத்தி அடிச்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா நியூஸ் பேப்பர் டேர்ம் தான். இந்த ஃபைட் அப்படிங்கிறது நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த பாம்பு பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஃபைட்டர் ஜெட் எது வருது, சும்மா ஜாலியா சுத்தி பார்க்கறதுக்காக வருது, வந்து என்ன பண்ணும், பாம்பு போடுறதுக்கு வரும். இந்த ரெண்டுமே மாறி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபைட்ஸ்ங்கிறது தடுக்கப்படும், அந்த பாம்ஸ்ங்கிறது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக தான் இந்த ரேடார்ஸோட முக்கியத்துவம்ங்கிறது இருக்கு. இதுதான் முக்கியமான வெப்பன்ஸாக யூஸ் பண்ணப்படுது. ரேடார், S-400, அப்புறம் ரஃபேல், அதுக்கப்புறம் ஸ்கேல்ப், ஹேமர் பாம்ஸ் அண்ட் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணப்பட்டது. இது கூட சேர்த்து ஆகாஷ் மிஷன்ஸ்மே, ஆகாஷ் அதாவது கிரவுண்ட்ல இருந்து அட்டாக் பண்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்மே யூஸ் பண்ணப்பட்டதா இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. இப்ப எல்லாருக்கும் போர் வருமா வராதா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது பெருசா தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல போர் ஒத்திகை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல பிளாக் அவுட்ஸ் அப்படின்னா இடத்துல கரண்ட் கட் பண்ணி நிறைய ஒத்திகை எல்லாம் பார்த்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ஏதோ போர் சூழல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒருவேளை எக்ஸாம்ஸ் எல்லாம் இதனால போஸ்ட்பாண்ட் ஆகுமான்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்காக நீங்க படிக்காம விட்றாதீங்க, தொடர்ந்து படிங்க. சரி, ஓகே. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அதுல கண்டிப்பா சந்தேகத்துக்கு இடமே இல்லை, இந்தியா தான் ஜெயிக்கும். ஏன்னா இந்தியாட்ட இருக்கிற வெப்பன்ஸ் அப்படி, இந்தியாட்ட இருக்கிற ஆர்மி ஸ்ட்ரென்த் எப்படி, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியா தான் ரொம்ப சுப்பீரியரா இருக்கு. அதனால இந்தியா தான் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம உக்ரைன் ரஷ்யா போர்களா இருக்கட்டும், இந்த பல நாட்டுகள் போரா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து சாதாரண ஒரு நாட்டுக்கு நியூக்ளியர் வெப்பன் இருக்கும், இன்னொரு நாட்டு பிரச்சனை இருக்காது, சாதா வெப்பன்ஸ் தான். ஆனா இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாட்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, பாகிஸ்தான்டையும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. இந்தியா ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவும் சரி சைனாவும் சரி, அந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசினா நீ ஃபர்ஸ்ட் அடிக்கிற வரைக்கும் நான் அடிக்க மாட்டேன், நீ அடிச்சனா கண்டிப்பா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறதான் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி. அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒருவேளை கடைசி இழக்கிற சிச்சுவேஷன், எப்படியும் போர்ல தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி அவங்கள அஸ்திரமா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது 2 கோடி மக்களாவது இறந்து போகலாம் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. இப்படி இறந்து போய் நிறைய பேர் செத்து இந்தியன்ஸ், அதாவது பாகிஸ்தான் ஆர்மி தான் இதுல ரொம்ப பெரிய கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்காக இந்தியா வந்து அமைதியாவே இருக்கணுமா, அமைதி பூங்காவாவே இருக்கணுமா அப்படின்னு கேட்கறது தேவையில்ல. இந்தியா அதுக்கான ரிட்டாலியேஷனா பண்ணிட்டு உலக நாடுகள்கிட்ட இனிமேல் அந்த ப்ரெஷர்ஸா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். இதை தவிர்த்து நம்ம வார் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வந்தோம்னா கண்டிப்பா இழப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நடக்கும், பாகிஸ்தானுக்கும் நடக்கும். அதுல எந்த வகையான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்க வார் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஒரு கட்டத்துல முடியும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கை கொடுத்துப்பாங்க, இனிமேல் வந்து வார் நடக்காது, அக்ரிமெண்ட் நாங்க சைன் பண்ணிட்டோம் அப்படின்னு நிறைய பேசி முடிப்பாங்க. அப்படி முடியும் போது ஆனா இறந்த உயிர்களுக்கு நீங்க என்ன ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போடுவீங்களா, வீர வணக்கம், ஜெய்ஹிந்த் அப்படிலாம் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம பேசணும். இதுல வந்து வார் வேண்டாம்னு சொன்னாலே இங்க தீவிரவாதிகளா பாக்குறாங்க.
குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா ஏடிவி சேனல்லாம் 2-3 நாளா வச்சு துவன்னு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் இன்னசென்ட் அப்படின்னு சொன்னதுனால. உண்மையிலேயே அதுதான். பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானுக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல. அதான் உண்மை. 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறது பிரிட்டிஷ்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஆனா அவங்களுக்கு இன்னும் பாகிஸ்தான் ஆர்மிட்டு இருந்து இன்னும் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது கிடைக்கல. என்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மிட்டு இருந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குதோ அன்னைக்குதான் பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடா வரும். ஒரு நல்ல தலைவர், அதுக்கு இன்னொன்னு நல்ல தலைவரும் வரணும். அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. ஒருவேளை அந்த தலைவரும் நல்ல தலைவராக அமைஞ்சு இங்க இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருந்து 2 பேரும் சமாதான உடன்படிக்கையில போனா இந்தியா பாகிஸ்தான்ங்கிற நாடு 2மே முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா பக்கத்துல இருக்க சைனா அந்த மாதிரி நாடுகள் இந்த வாரம் ஜாலியா என்ஜாய் பண்ணி கை தட்டி நம்ம 2 பேரும் கடைசியில எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கடைசி நேரத்துல பார்த்தா எக்கனாமிக்கலி பெரிய அடி வாங்குறது வாங்கியிருப்போம். இதெல்லாம் யோசிச்சுதான் வார் அப்படிங்கிறதுல நம்ம இறங்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபைனலா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிக்கப்பட்டிருக்கு. சீஸ்ஃபயர் அப்படின்னா மாத்தி அட்டாக் பண்ணிக்க கூடாது. ஆனா இதுல ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் தான் இதை 2ஐயும் மீடியேட் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு. இல்ல பாகிஸ்தான் கேட்டதுனால தான் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு மாதிரி சொல்றாங்க. சீஸ்ஃபயர் வயலேஷனும் அங்கங்க நடக்கப்படுறத நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு இந்தியா பாகிஸ்தானை சொல்றது, பாகிஸ்தான் இந்தியாவை சொல்றது, மாத்தி பிளேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது ஒரு வகையில நல்ல வெல்கம் மூவ் தான். இது ஃபியூச்சர்ல இது சீஸ்ஃபயராகவே கண்டினியூ ஆகுமா இல்ல திருப்பியும் போர் வருமா அப்படிங்கிறது பொறுத்துலாம் பார்க்கணும். பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே வந்தே. ராஜீவ் தேசாய் won't say it. கடைசியா எதுக்குல இந்த வீடியோவை போட்டேன் அப்படிங்கறத பாக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, அர்ணப் கோசாமியே பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னாதான் நீங்க இந்தியன் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்தியன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? இந்தியா வாண்ட்ஸ் டு நோ, தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. டாடா, பை பை.